சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1309 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது: என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஒருவேளை தகப்பனும் தாயும் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகாமல் மறவாமல் வாழ்ந்தார்களானால் பிள்ளைகளும் அதே போல வாழ்வார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் வாழ்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை போதிப்பார்கள். இங்கே ஆண்டவர் தகப்பனாய் தாயாய் இருந்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை மறந்து விடாதே, அவை உனக்கு நீடித்த ஆயுளை தரும். தேவனுடைய வார்த்தைகளிலே சுகமுண்டு. தேவனுடைய வார்த்தைகளினாலே ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகளினாலே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமாய் அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள். வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. வசனம் வழிகாட்டுகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை யார் யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை விரும்பி கற்றுக்கொள்ளுங்கள், கை கொண்டு நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை விட்டு மறவாமலும் விலகாமலும் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் விரும்பின காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.